Shloka number 12, 9.12. मोघाशामोघकर्माणः मोघज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रिताः. ஸோ பேஜ் நம்பர் சொல்லவே இல்லையே. பேஜ் நம்பர் வந்து 132 133. ஸோ சம்சார காரணம் பற்றி ஸ்லோகா நம்பர் 11 சொன்னார் இல்லையா. இப்போ வரப்போகிற ஸ்லோகங்களில், அதாவது ஸ்லோகா நம்பர் 12 to 19 எதை பற்றி பேச போகிறார் அப்படின்னா, எப்படி விதவிதமான மக்கள் இருக்கா, எந்த மாதிரியான மக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் என்ன அப்ரோச் பண்ணுறா அப்படிங்கிறதை பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்ல போகிறார். ஸோ சில பேர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு அஞ்ஞானம் இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமை அவள் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாலாம். இப்போ ப்ராப்ளமை நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் தேடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்றத எப்படி டயக்னோஸ் பண்ணியிருக்கா அவான்னா, இந்த சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற உலகத்துக்கிட்டே இருந்து நான் சேஞ்சே ஆகாத ஹாப்பினஸ்ஸை தேடுறேன். சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற உலகத்துக்கிட்டே இருந்து நான் சேஞ்சே ஆகாத செக்யூரிட்டி எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தன்னோட ப்ராப்ளமை வந்து டயக்னோஸ் பண்ணிட்டான். அப்போது வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் பகவான் எப்படி இருக்கார்? சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கார் இல்லையா. அதனால தான் நம்ம பார்த்தோம், வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் நாம் வந்து இப்போது சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த காட் எப்படி இருக்கார் அப்படின்னா, சேஞ்சே ஆகாமல் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகாத காடுகிட்டே இருந்து நாம் வந்து சேஞ்ச் ஆகாத பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து இப்போது அடையணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல அதை பற்றின அறிவு நமக்கு வந்து தேவை இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆசைப்படணும் அப்படிங்கிறதுக்கே எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எதை பற்றி நான் ஆசைப்படணும் அப்படிங்கிற அறிவு இருந்தால் தான் அதை பற்றி ஆசையே என்னால் பட முடியும். அப்போ நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 ஸ்டேஜஸில் தான் நம்ம வந்து ப்ராக்ரெஸே பண்ணுறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை பற்றின அறிவு நமக்கு ஏற்படுறது. ஜானாதி, வி நோ, அது ஆப்ஜெக்டோ ஈவெண்ட்டோ பர்சனோ ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் அது வந்து அடையணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு ஏற்படுறது. ஸோ இச்சதி. அதுக்கப்புறம் என்ன, அடையணும்னு ஆசைப்பட்டால் போருமா, நம்ம சைட்லேருந்து ஏதாவது பிரயத்தனப்பட்டால் தான் அந்த விஷயத்தை அடைய முடியும். இப்போ 3வது வந்து ஆக்ஷன் பண்ணணும். யத்ததே, ஜானாதி, இச்சதி, யத்ததே. இப்போ வந்து இங்கே கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை ஏற்படுறதுக்கு முதல்ல இந்த இடத்துல கிளாஸ் நடக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்பட்டிருந்தால் தான் சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையே நமக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நாலெட்ஜ், அதுக்கப்புறம் வந்து டிசையர், அதுக்கப்புறம் இப்போ போய் பார்க்கலாமே அப்படின்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் வர முடியுமா? இங்கே நம்மளோட சைட்லேருந்து ஏதோ கர்மேந்திரியாணி யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். ஸோ யத்ததே, எஃபர்ட்டு போட்டு அந்த விஷயத்தை நாம் அடையிறோம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது ஒரு கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கரெக்டான நாலெட்ஜ் இருந்தால் தான் கரெக்டான ரிசல்ட்டை நம்மளால் வந்து அடைய முடியும்.
இப்போது அந்த நாலெட்ஜே தப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதுவும் தப்பாக தான் இருக்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து சொல்கிறார். இப்போ இந்த கன்ஃபியூஸ்ட் பீப்புள் இருக்காளே ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காளே, அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள்கிட்ட இருக்கிற அறிவே எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது அப்படின்னா மோக ஞானாகா, கன்ஃபியூஸ்டு நாலெட்ஜ் அவகிட்ட இருக்குது. அதனால ஆசைப்படுறது எப்படி இருக்கும்? கன்ஃபியூஸ்டு ஆசை தான் அவளுக்கு ஏற்படும். அப்போ அந்த ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்கு மோக கர்மானகா, கன்ஃபியூஸ்டு ஆக்ஷனில் தான் அவள் ஈடுபடுவா. இப்போ வந்து கட்டோபனிஷத் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வந்து பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த சரீரத்தை ரத்தத்தோட கம்பேர் பண்ணும். ரத்தம்னா தேரோட வந்து கம்பேர் பண்ணும். நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அந்த தேரில் வந்து ஒரு குதிரையெல்லாம் பூட்டியிருப்பா இல்லையா? 5 குதிரை இருக்கும் தேரில். அந்த 5 குதிரை தான் நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக உபனிஷத் வந்து கம்பேர் பண்ணும். அப்புறம் அந்த குதிரையையும் தேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெயின் இருக்கும்ல, கடிவாளம் அது இருக்கும்ல, அது என்னது அப்படின்னா நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனசு தான் அந்த கடிவாளம். சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ தேர் வந்து போனோன்னா தேருக்கு ஒரு டிரைவர் இருக்கணும்ல, சாரதி இருக்கணுமே. அது என்னது அப்படின்னா நம்மளுடைய புத்தி தான் சாரதி. இப்போ அர்ஜுனனுக்கு யார் சாரதியாக இருந்தா? சாஸ்திரமே சாரதியாக இருந்தது. அதனால அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு ரைட் டைரக்ஷன் வந்து கிடச்சிது. இப்போ எல்லாருக்கும் கிருஷ்ணரே வந்து நம்மளுடைய தேரை ஓட்ட முடியுமானா, கிருஷ்ணர் என்னவா இருக்காருன்னா சாஸ்திரமாக இருந்து வேதமாக இருந்து நம்ம எல்லாருடைய தேரையும் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நாம் தான் டிசைட் பண்ணணும், கிருஷ்ணரை நம்மளுடைய சாரதியாக வந்து நாம் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா. நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல மனசு வந்து ஒத்துக்காது. கிருஷ்ணர் ஒழுங்காக ஓட்டுவானோ, நான் எங்கெல்லாம் போனோமோ கரெக்டாக அங்கெல்லாம் கிருஷ்ணர் என்னை கூட்டிகிட்டு போவானோ அப்படிங்கிற டவுட்டு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டிரைவர் இருக்கார்ல, அந்த டிரைவர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போனோன்னாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓலாவே புக் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து போக வேண்டிய இடம் வந்து ஃபஸ்ட்டு தடவை போகிறேன், உங்களுக்கு அந்த இடம் வந்து பரிச்சயமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம வந்து அந்த ஓலாவில் ஏறி உட்காருவோம். அந்த டிரைவர் வந்து கரெக்டாக நம்மளை கொண்டு போய் விட்டுருவான். அந்த டிரைவர் அப்போ தான் சொல்லுவான், நானே ஊருக்கு புதுசு மேடம், இப்போ தான் நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், 15 நாள் தான் ஆயிருக்கு, இந்த வண்டியே என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி ஓட்டுறேன். அப்போ என்ன நினைப்போம், முடிஞ்சது கதை, நமக்கும் ரூட்டு தெரியாது அவனுக்கும் ரூட்டு தெரியாது. அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 50 நிமிஷத்தில் போனோம் அப்படின்னா தப்பாக போய் நிறுத்தி கேட்டு மேப்பு கூட நமக்கு வந்து அந்த இடத்த ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மேப்பும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா 2 வீலர் போகிற ரூட்டெல்லாம் நம்மளுக்கு கார் போகும் அப்படின்னு சொன்னோம். அப்படி போனோன்னா திருப்பியும் பேக் அடிச்சுட்டு வந்து நாம் வந்து போக வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த டிரைவர் எப்படி இருக்கணும்னா இன்ஃபார்ம்டு டிரைவராக இருக்கணும். அப்போ நம்மளுடைய புத்தி தானே டிரைவர். புத்தி எப்படி இருக்கணும்? இன்ஃபார்ம்டாக இருக்கணும். எது சரி, எது தப்பு, எது பெர்மனெண்ட், எது இம்பெர்மனெண்ட் அப்படிங்கிற அறிவு நம்மளுடைய புத்திக்கு இருக்கணும். அப்படி வந்து புத்தி இன்ஃபார்ம்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக என்ன பண்ணிவிடுவோம்னா ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தான் நாம் வந்து செட் பண்ணிப்போம். அப்போ விசேதசா அப்படின்னு சொன்னால் யாருக்கு அந்த பிரித்து பார்க்கிற அந்த சக்தி இல்லையோ, விவேக சக்தி யாருக்கு இல்லையோ, அவிவேகினஹா அப்படின்னு அர்த்தம். விசேதசா அப்படின்னா அப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப்பை ஆரம்பிக்கும் பொழுது அப்படி தான் இருப்போம். பிறக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுமான்னு எது சரி எது தப்பு எல்லாம் தெரியாது தான். எல்லாம் பிறக்கும் பொழுது
இந்த அவிவேகமோட தான் எல்லாரும் இருப்போம். ஆனால் அப்படியே செத்து போயிடலாமா அப்படின்னா அப்படியே நாம் செத்து போயிடக்கூடாது. நடுவில் கொஞ்சம் அந்த புத்தியை யூஸ் பண்ணி எது சரி எது தப்பு அப்படிங்கிறதை அட்லீஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காவது முயற்சி பண்ணணும். இப்போ முண்டக்க உபனிஷத்தில் நாம் பார்த்தோம், அவித்யாயா மந்தரே வர்த்தமானாக ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக. அதாவது சில பேர் இருக்கா, இப்போ நம்ம அந்த டிரைவரும் புதுசு, நாமளும் புதுசு, ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம கேட்டு கேட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுவோம். சில பேர் அதெல்லாம் யாரையும் நாம் கேட்கக்கூடாது. நம்மளே அது இடம் புதுசாக இருந்தால் என்ன, இந்த மேப்பு தான் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னும் 2 மணி நேரம் ஆட்டமே, நிதானமாக சுற்றி போயிட்டு வரலாம், ஃபங்க்ஷனே முடிஞ்சால் என்ன, போய் சாப்பிட்டுட்டு வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கேட்கறதுக்கு கூட அவளுடைய ஈகோ வந்து இடம் கொடுக்காது. அவள் தான் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, அவித்யாலேயே மூழ்கி போனவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வயம் தீராக, நானே கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. ஏன்னா எனக்கு வந்து வாயில் வார்த்தை இருக்குது, ஆர் என்னாலுக்கு எனக்கு வந்து சக்தி இருக்குது, நான் வந்து எப்படியாவது நானே வந்து என்னோடய சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணிடுவேன் அப்படின்னா பஜகோவிந்தமில் பார்த்தோம், மா குரு தன ஜன யௌவன கர்வம். எவ்வளோ நாளைக்கு அந்த சக்தி இருக்கும் உடம்புல, எவ்வளோ நாளைக்கு இருக்கும்லாம் தெரியாது. நம்மளுக்கு வந்து யங் ஏஜ்னே வச்சுக்கோங்களேன், அப்போ கூட சக்தி இருக்குமானா தெரியாது இல்லையா. ஏதாவது பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அதை கூட நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. ஹரதி நிமேஷா காலா சர்வம். இப்படி ஒரு க்ஷணத்தில் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து காலம் வந்து இப்படின்னு தூக்கிட்டு போயிடும். இப்போது ஒரு 4 டேஸில் இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டுதா இல்லையா. நம்ம உயிருக்கு என்ன ஆகும் ஆகாதுன்றது கூட இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஆயிடுத்துனா, வார் வந்துடுதுன்னா, நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கோமே அதுக்கெல்லாம் ஏதாவது ஆயிடுத்துனா, அப்போ அந்த க்ஷண நேரத்தில் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாருக்கும் ஏற்பட்டதா இல்லையா. ஸோ ஹரதி நிமேஷா காலா சர்வம். அப்போ ராங் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அந்த பயம் ஏற்பட்டது எல்லாருக்கும்? ஏன்னா நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் என்னை காப்பாற்றும். இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ பகவானே நம்மளுக்கெல்லாம் வந்து லைவ் எக்ஸாம்பிளை கொடுக்குறார். இதிலேருந்தாவது நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீ சேர்த்து வச்சிருக்கிற பணமோ, உன் கூட இருக்கிறவாளோ, உன்னுடைய பொசிஷனோ, உன்னுடைய பவரோ, யார் சீஃப் மினிஸ்டராகவே இருந்தால் கூட அது வந்து செக்யூரிட்டியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க போகிறது இல்லை. அப்போ அந்த ராங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கோங்கிறதாவது நாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ மோகாஷா, ராங் எக்ஸ்பெக்டேஷன்னா அந்த மோகா ஞானாகா, அந்த தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நேச்சுரலாக என்ன ஏற்படுறது, மோக ஆஷாகா, டிசையர்ஸும் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் சேர்த்து வைக்கிற பணம் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறதுங்கிற ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நான் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணிட்டு இருப்பேன், பணத்தை சேர்த்து வைக்கிறதுலையே ஆசைப்பட்டு இருப்பேன் இல்லையா. அப்புறம் அந்த ஆசை வந்து ராங் ஆசையாக இருக்க போகிறது. பணத்தை சேர்க்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ராங் ஆக்ஷனாகவும் அமைய போகிறது. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹா மகாஷனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். ராங் டிசையர்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக என்ன ஆகும், எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணினாலும் அது நமக்கு திருப்தியை ஏற்படுத்தவே போகிறது இல்லை. அதனால் இன்னும் அடையணும் அப்படின்னு அந்த டிசையர் இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிய, சரி நான் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டோ அந்த 25 லட்சம் ரூபாய் சேர்ந்த உடனே ஆசை நம்மளை விட்டு போயிடுமா?
25,01,00,000 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமானா, சரி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 25 lakhs வந்து நாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 25 lakhsக்கு என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ அதை வந்து நாம் சேர்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஆசை வந்து மேலும் மேலும் தூண்டின்ண்டே இருக்கும். ஸோ ராட்சசீம் ஆசுரீம், ராட்சசீம்னா அந்த ராஜச டிசையர், அது ராஜசிக்காக இருக்கிற மனசு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காமப்பிரதான ஆக்ஷன்ஸாக அந்த ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். காமப்பிரதானம் ஆர் குரோத பிரதானமாக இருக்கும். அதனால தான் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்துலேருந்து பிறக்கிறது காமம் அண்ட் குரோதம். அப்போ அந்த ஒரு காயின் எடுத்துட்டோன்னா ஒன் சைடு ஆசைனா தி அதர் சைடு இஸ் கோவம். ஆசையோட மறுபக்கம் தான் கோவம். இது வந்து நம்ம 3rd சாப்டர் படிக்கும் பொழுதே ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். அப்போ இந்த காமஹாவை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ராக பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு துவேஷ பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், ராகப்பிரதான பேஸ் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், எனக்கு வந்து நான் அதை அடையிறதுக்கு நடுவில் ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ்லாம் வந்தது, ஆப்ஸ்டக்கிள்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், நான் எப்படியாவது அதையெல்லாம் மீறி அந்த ஆசையை நான் எப்படி அடையிறது, அதில் போய்டும் என்னுடைய ஃபோக்கஸ். அப்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தப்பாக பண்ண ஆரம்பிப்போம். பரவாயில்லையே இப்போ என்ன அதனால அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புத்தியே வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ணிவிடும் நம்மளை, எல்லாம் கரெக்டு தான், பரவாயில்ல பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்லோவாக நாம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அந்த இம்மாரல் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ராட்சசீம் அப்படின்னு சொன்னால் இந்த ராஜசிக் நேச்சர்னால் நமக்கு ஏற்படுற ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆசுரீம் அப்படின்னு சொன்னால் தாமசிக் நேச்சர்னால் நமக்கு ஏற்படுற ஆசைகள். அப்போ லோபம் காரணமாக என்னுடைய ஆக்ஷன் ஏற்படும் பொழுது, லோபம்னா என்ன அர்த்தம், கிரீடு அப்படின்னு அர்த்தம். பேராசை, ஆசைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பேராசை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பேராசை நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவோம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அது வந்து ராகத்தில் ஆரம்பிச்சதுன்னா இது வந்து துவேஷம் வந்து பிரதானமாக இருக்கும், இந்த ஆசுரீம் சைவ. அப்போ நம்மளுடைய டே டு டேல நாம் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதில்ல, அது எல்லாம் நமக்கு மறந்தே போயிடும். இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம் அப்படின்னா பஞ்ச மகா யஜ்யம் பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறதே, நாம் வந்து இந்த ராட்சசீம் ஆசுரீம் சைவ அது பேஸ் பண்ணின ஆக்டிவிட்டீஸில் இப்போ இருக்கோம் அப்படின்னா பஞ்சமகா யஜ்யம் நமக்கு ஞாபகம் இருக்குமா? என்ன பண்ணிகிட்டு இருப்போம், என்ன கர்மா பண்ணிகிட்டு இருப்போம், நிஷித்த கர்மாவை பண்ணிகிட்டு இருப்போம். நிஷித்த கர்மானா பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறத, அதாவது அடுத்த வாழ் ஹிம்சை பண்ணி நம்ம வந்து பெனிஃபிட் அடையிறது, அதை வந்து சாஸ்திரம் அலோவ் பண்ணுறதா அப்படின்னா அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. ஆனால் அந்த மாதிரி கர்மா எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் காமிய கர்மா, ஏதாவது பண்ணி எனக்கு லாபம் சம்பாதிக்கணும். ஸோ காமிய கர்மாலாம் பண்ணால் குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா? அதோகதிக்கு போயிடுவோம் நம்ம. குவாலிஃபிகேஷனாக என்ன குவாலிஃபிகேஷன், ஞானம் அடையிறதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கே, சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதெல்லாம் நமக்கு ஏற்படாது. அதனால் என்ன பண்ணுவோம், ராங் நாலேஜ், ராங் டிசையர், ராங் ஆக்ஷன்ஸ் இப்படி இருந்ததுன்னா சம்சாரால இல்லாமல் வேறு எதில் இருப்போம் நம்ம. அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து சம்சாராலேயே இருந்திருக்கோம்னா என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாரும், இந்த மாதிரி ராங் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி வச்சுண்டு இந்த இம்பர்மனண்ட் வேர்ல்டுக்கிட்டே இருந்து பர்மனெண்ட் செக்யூரிட்டி எனக்கு கிடைக்குங்கிற ஒரு அதீதமான நம்பிக்கையோடு நம்ம வந்து இவ்வளோ ஜென்மாசை வந்து கடந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னா ராங் டிசையர்ஸ் அதுலேருந்து பிறக்கும், ராங் டிசையர்ஸ்லேருந்து ராங் ஆக்ஷன்ஸ் வந்து
பிறக்கும். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் உன்னோட வாழ்க்கையே வந்து வீணாக போயிடும். ஏன்னா மற்ற ஜீவராசியும் நம்மளையும் எது வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அப்படின்னா புத்தி ஒன்று தான். இப்போ நாய்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? புத்திஹி தேஷா அதிகோ விசேஷா. எது வந்து விசேஷம் நமக்கும் நாய்க்கும்னா புத்தின்னு ஒன்று பகவான் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். அதை யூஸ் பண்ணி நல்ல நிலைமையும் அடையலாம், கெட்ட நிலைமையும் நம்மளால் வந்து அடைய முடியும். ஒரு சுபாஷிதம் ஒன்று இருக்கு. வனானி தகதா வன்னேஹே சகா பவதி மாருதः சயேவ தீபநாசாய கிருஷே கஸ்ய அஸ்தி சௌஹிருதம். இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர், வனானி வனத்தில், வனானி வன்னேஹே தகதா, வன்னின்னா நெருப்பு. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை எது வந்து இன்னும் ஊக்கப்படுத்துறது? சகா பவதி மாருதா, ஃப்ரெண்ட் ஆகிடுறதான். அந்த நெருப்புக்கு காற்றே வந்து ஃப்ரெண்டாகி இன்னும் நன்னா காடு வந்து தீப்பற்றி எரியிறது. அதே வன்னி சயேவ, அதே காற்று சயேவ தீபநாசாய, அந்த விளக்கு குட்டியாக எரிஞ்சுன்னு இருக்கும் பொழுது அதே காற்று என்ன பண்ணுறதான்? தீபநாசாய. அப்போ காட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறது. குட்டி ஃப்ளேமாக இருக்கும் பொழுது அதுக்கு எனிமியாக இருக்குது. அப்படின்னா அந்த தப்பான எண்ணங்கள்லாம் நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதே அதை வந்து நாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிழைச்சோம். அதை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு காட்டு தீ மாதிரி அது வந்து பரவி நம்மளையே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது தவறான அறிவு இருந்ததுன்னா நேச்சுரலாக நம்ம ஆசைப்படுறதும் வந்து தவறான ஆசையாக தான் இருக்கும். அப்போ வேல்யூஸ் எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடும். ஸோ ஆசுரி மக்களாக ஆகிடுவோம், ராட்சசர்களாக நாம் வந்து ஆகிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுவார்.